ஆண்டவர் கணிக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வருமான இந்த மாலைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாம் முதலாவது இதை எத்தனை ஆண்டுகளாக எங்களை கூட்டி கொடுத்த ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் ஊழியர்களுக்காக நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கூட இருக்கு. ஆண்டவரே, இருந்தாலும் எங்களை ஏற்படுத்தின கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன எத்தனை ஆண்டுகள் உமக்கு உங்களுடைய ஆயுச நாட்கள் கூட்டி கொடுப்பச்சு. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய ஆயுச நாட்கள் கூட்டி கொடுக்க போன்ற கைசோத்திரிகளும் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு சகோதரரும் வந்திருக்கிற சகோதரிகள் சகோதரிமார்கள் ஒவ்வொரு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இதோ காலையில் மாலை வரைக்கும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல நீ காத்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆலையிலா 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ எங்களுடைய பாவங்கள் அளிக்கும் ஆண்டவரே, யாவற்றையும் எடுத்து நீ கடல் பட்டமாக திருப்பி போடும் ஆண்டவரே. எங்கள் முதலில் இருக்கின்ற எல்லா பாவங்கள் ஆண்டவரே, முதலில் வெகுமானமாக இருக்கின்ற எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா கரைகள் ஆண்டவரே, அசுத்த கரைகள் ஆவியுள்ள ஆண்டவரே, இந்த அசுத்த ஆவியில் வந்திருக்கின்ற எல்லா கரைகளையும் எடுத்து போடும் ஆண்டவரே. அந்த ஊராய் போல ஆண்டவரே, உமக்கு எதிராகவும் வானத்திலும் ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன், இனிமே நான் உங்களை சொல்ல நான் தகுதி அற்றுவதா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஊழலை மையம் தொடர்பு ஆண்டவரே, இது மறுபடியும் எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுத்ததில்லையே, என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை தாயே எல்லோரும் இந்த நேரத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் பொழுது என்னுடைய கண்கள் உண்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. விண்ணகத்திலிருந்து உங்களை நான் கண்ணோக்கி பார்க்கிற கடவுள் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நேரத்தில் எழுந்து நின்று உகந்த காணிக்கையாய் ஆண்டவரே உம்மிடத்தில் என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் சுவாமி. சுகந்த வாசனையாக நீங்கள் முன்வந்து எங்களை மகிழும் ஐயா என்று அவருடைய பாடலை பாடி ஆண்டவரே நாமத்துக்கு மகிமை செலுத்தி நாம் கடந்து செல்வோம்.
அன்புக்கு மந்திரம் இயேசுயா. உன்னை போல பொறுப்பு கொள்ள யாரும் இல்லை. உன்னை போல அருள்மிகு யாரும் இல்லை. உன்னை போல பொறுப்பு கொள்ள யாரும் இல்லை. உன்னை போல அருள்மிகு யாரும் இல்லை. நீ போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீ போதும் என் வாழ்விலே. எங்களை அழகி நாங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் கண்களை தூய்மையாக்கும், எங்கள் காதுகளை திறந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், உங்களுடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தையை செவிசாய்த்து அங்கலாய்த்து முழு இதயத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, பேசுகிறது நாங்கள் அல்ல ஆண்டவரே. மோசேயை மறைத்து நான் உனக்கு வெளிப்பட்டேன் என்று சொன்னீரே. எங்களை மறைத்து எங்களுடைய தப்பா எங்களை தாழ்ந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வெளிப்படும், நீர் பேசும், நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் மீட்பெரும் எங்கள் ரட்சகரும் ஆகி இயேசுவின் பெயரால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சத்தமாமீன் சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். ஆவியானவர் உட்கார்ந்து பாடுவோம். ஆவியானவர் பாடலை பாடி மாறும் தூய ஆவியே, பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் என்று சொல்லி மறுபடியும் ஆவியானவரே நம் மத்தியில் வரவேற்போம். வாரும் தூய கடவுளுடைய இந்த மைக்ல சவுண்ட் எக்கோ வருது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசி நீ நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்னுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட செய்தியானது நமக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆண்டவருக்காக எவ்வளவோ நம்ம ஊழியம் செய்கிறோம்.
ஆண்டவரை நினைக்கிறோம், குடும்பத்தை நாம் வழி நடத்துகிறோம். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கிறது. அதை விட்டு விட்டால் நாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியுமா? சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தடையா இருக்கிறது இல்லைங்களா? எவ்வளவோ ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், எவ்வளவு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காகவே மட்டுமே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த காரியம் நடக்கவில்லை? இப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் இல்லைங்களா? நான் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேன், வேத வசனங்களை படிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஆண்டவருக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், பிள்ளைகளை நன்றாக பார்த்துக் கொள்ளுகிற கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கிறோம். இருந்தாலும் நமக்குள்ள ஏன் சில ஆசீர்வாதங்கள் தடையாய் இருக்கிறது? இந்த இப்படிப்பட்ட கேள்வி நமக்குள்ள இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட செய்தியானது ஆண்டவர் பிரதர் நெட் சொன்னாரு. சிஸ்டர் நீங்க தான், நான் சொன்ன பிரதர் நீங்களே எடுங்க. பிலிப்பியர் 2:8 எடுத்தவர்கள் படியுங்கள். சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மையை தாழ்த்தி கீழ்ப்படிந்து தம்மை அவர் தாழ்த்தி கொண்டார். தாழ்மையான புத்தி நமக்குள்ள இருக்கிறதா? கற்றுக்கொள்வோம். தாழ்ச்சி நமக்குள்ள இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம். ஒரு நான் என்ன நீ சொன்னா நான் கேட்டுடுமா, நீ சொன்னா நானு கீழ்ப்படிஞ்சிடுமா? எனக்கு சில இதெல்லாம் இருக்கு. எப்படி சொல்லுவாங்க, எனக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு, நீ சொன்னோனிக்க நான் கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஏன்னா நீங்கள் எதை பேசினாலும், ஆண்டவருடைய வார்த்தை எதை சொன்னாலும் கடவுளுடைய வார்த்தையின்படி சொல்லட்டும். இயேசு தம்மையே தாம் தாழ்த்தி அடிமையின் சாயல் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு தாழ்ச்சி இருக்கா? குடும்பத்துல ஒரு பொறுமை இருக்கா? நமக்குள்ள தாழ்ச்சின்ற பொறுமை, நமக்குள்ள பொறுமை இருக்கா? நிறைய டைம் நம்ம பொறுமை இழந்து விடுகிறோம். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். சில டைம்ல பொறுமை ஏன் இந்த வாழ்க்கை செத்து போகலாம். எலியா சொன்னார், ஆண்டவரே என்ன சாகவா கொண்டு வந்தீர், நான் செத்துடணும் ஆண்டவரே நீ. எலியா கேட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ உயிர் பிழைக்க வேண்டும், உன்ன மூலியமா அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி எலியாவை சொல்றார். ஆண்டவரே மோசே கூட சொல்றார், நான் செத்துட்டான் நல்லா இருக்கும் ஆண்டவரே, இந்த ஜனத்தின் மத்தியில் என்னை கொண்டு வந்தீர். அப்படி கூட நம்ம குடும்பத்துல சொல்றோம், நாம ஏன் தான் உயிரோடு இருக்கிறோம். நானும் கூட கடந்த வாரம் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை, ரொம்ப தளர்ந்து போயிருக்கிறேன். ஏன் இவ்வளவு வருஷம் ஊழியம் செய்த ஆண்டவரே, எனக்கும் கொஞ்சம் நீ மரணத்தை கொடுத்து அமைதியா படுத்துட்டு இருப்பேன். நானும் கூட இந்த வார்த்தையை சொன்னேன். சில நேரத்துல மனம் தளர்ந்து போகும், அது வேற. ஆனா தாழ்ச்சி நமக்குள்ள பொறுமை இல்லைங்க, நமக்குள்ள பொறுமையே இல்லை. எடுத்துக்கொள்ளுவோம் 2 குறிப்பீடு 7ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. ஏன் என்று சொன்னால், வேண்டும் போது கடவுளிடத்தில் மனிதர்களிடத்தில் எப்படியாக இருந்தாலும் கடவுளிடத்தில் வேண்டும் பொழுது நமக்குள்ள தாழ்ச்சி பொறுமை இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். 2 குறிப்பீடு 7ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி கெஞ்சி இறந்துன்ற அவர்கிட்ட கெஞ்சணுமாங்கோ, ஆண்டவரே என் பாவங்களை மன்னி, நான் பொறுமை இல்லாமல் இருக்கிறேன், தாழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், பெருந்தன்மையால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்குள்ள அப்படிப்பட்ட குணம் தாரும் என்று சொல்லி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டை கேட்டு பாருங்க. நமக்குள்ள அந்த தாழ்ச்சி இருக்கணும், பொறுமை இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவி மத்தியில் பொறுமை இருக்கணும், பிள்ளைகள் மத்தியில் பொறுமை இருக்கணும். நம்ம கிட்ட பொறுமையே இல்லை. அப்ப எப்படி கடவுள் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாரு? நிச்சயமாக நம்ம பாவம் அந்த தாழ்ச்சி இல்லாமல் இருப்பது ஒரு பாவம். 7:14 தாழ்ச்சி இருக்க வேண்டும், பொறுமை. நிச்சயமாக கிறிஸ்துவர்களாகிய நமக்குள்ள நம்ம குடும்பத்தில் தான் நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. நம்ம குடும்பங்களுக்கு தான் வாயை திறந்தா அது பிரெஞ்சா அராமிக் மொழியா எந்த லாங்குவேஜ்னு தெரியாது, புதுசா இவங்களை சேர்த்து சில கெட்ட வார்த்தைகள் அது காதில் கேட்கவே முடியாது. இது பெரிய பாவம்.
நமக்குள்ள தாழ்ச்சி இறந்து மன்றாடும் பொழுது நம் வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதெல்லாம் கடவுளுக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டுமா? உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு உகந்ததாக இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த பாடல் பாடினேன். கண்களை தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும், என் காதுகள் திறந்தருளும். ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கவும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம் கண்கள், நம் அவயவங்கள் எல்லாம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். சொல்றாரு, விண்ணகத்திலிருந்து உன் ஜெபத்தை நான் கேட்பேன். எப்பொழுது தாழ்ந்து உன்னை நீ கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்கிறேன் இல்லைங்களா? நம்ம வெறும் காலி பாத்திரந்தோம். நம்ம ரொம்ப தீர்க்கதரிசிகம் கிடையாது. பெரிய பெரிய ஆண்டவருடைய அங்க புகழ்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு, கொஞ்சத்துல உண்மையாயிருந்தா உன்னை நான் எல்லாவற்றிலும் மேன்மையாக சிறந்ததாக விளங்க செய்வேன். கொஞ்சத்துல ஆண்டவருக்கு கீழ்படிதான். ஏசு அப்படி நினைச்சிருந்தா இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, என்னை வெறுத்து தள்ளாமல் அந்த கீழ்ப்படிதலின் ஆவி எனக்குள்ள நீர் கட்டளிடும். அந்த தாழ்மை நமக்குள்ள இருந்தால் கடவுள் நம்முடைய சத்தத்தை கேட்பாரா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தானியேல் 10ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. தானியேல் 10ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து படிச்சா நிறைய வார்த்தைகள் வசனங்கள் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா எடுத்தவர்கள் படிங்கள். தானியேல் 10:12. 10 chapter 10 verses 12. தானியேல் அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, அஞ்ச வேண்டாம். ஆமென். நம்மையே நாம் தானியேல் ஆண்டவரிடத்தில் தன்னை தான் அவர் தாழ்த்தி கொண்டார. தானியேல் யாருங்கோ? சிங்கத்தின் கவியில அவரே போட்ட பொழுது சிங்கம் எல்லாம் என்ன செய்தார்? அமைதியாக அப்படியாக அமர்ந்து கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் முழுமையாக தன்னையே கடவுளிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்திருந்தார். தானியேல் அந்த ராஜா என்ன சொல்றார்? ஒரு அதிகாரியாக வைக்கிறார், கனவுகளை சொல்லுகிற மகன், கடவுளுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர் நெருப்பில் அவரோடு கூட இருந்த சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ன செய்யறாரு? நெருப்பிலே நெருகிற அக்கனியில் அவர் போட்டும் பொழுது தூய ஆவியானவர் 4வது மனிதராக அவர்கள் மத்தியில் கடந்து வந்தார் என்று சொன்னார். அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அப்போ சொல்றார், கடவுள் அஞ்ச வேண்டாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த மனிதராய் இருக்கிறபடினால் உன் ஜெபத்தை நான் கேட்பேன். கீழ்ப்படிதல் இருக்கணும். நமக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது. எல்லாம் கடவுள் தந்தது. இந்த ஞானம், நம் பாடுகிற பாடல், சொல்லுகிற செயல்கள், நம் குடும்பங்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் கடவுள் கொடுக்காமல் இது நமக்கு வராது. கடவுள் கொடுக்காமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இதை வைத்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும்? இதை வைத்து நாம் தானியேலை போல 3 வேளை எருசலேம் ஆலயத்தை நோக்கி அவர் ஜெபிப்பாரா? 3 வேளை ஜெபிப்பாரா? இன்றைக்கு ஒரு வேளை நாம் மண்டிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஒரு வேளை 1 மணி நேரம் கடவுளுடைய சமூகத்தை நம்ம, ஆண்டவரே உடைய சமூகத்தில் அவர் என்ன சொன்னாரு? 2 நாளாகவும் தன் பாவங்களை அறிக்கையிட்டு
இறந்து மஞ்சாடி தன்னைத்தானே தாழ்த்தி கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது விண்ணகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வான் வீட்டிலிருந்து உன்னுடைய ஜெபத்தை கேட்பேன். ஹல்லேலூயா. அப்ப எது இருந்தாலும் நமக்குள்ள தாழ்ச்சி இருக்க வேண்டும், பெருமையே இருக்கக்கூடாது. பெருமை அடித்துக் கொள்ளும் நாவை நான் அறுப்புண்டு போக செய்வேன். நீதிமொழிகள் சொல்றாரு, பெருமையான பேச்சுகள் உன் வாயிலிருந்து வரக்கூடாது, இதையெல்லாம் கொடுத்தது நான் உனக்கு. சீராக்காகமும் சொல்லுகிறது, நாவை உனக்கு நான் பரிசாக கொடுத்திருக்கிறேனே, அதை வைத்து ஏன் நீ வேண்டாத காரியங்களை நீ பேசிக் கொண்டிருக்கிறான். கடவுளுக்கு விரோதமான, மனிதர்களுக்கு விரோதமாக, உன் நண்பர்களுக்கு விரோதமாக, சொந்த பந்தங்களுக்கு விரோதமாக இவையெல்லாம் நீ பேசிக் கொண்டிருக்கும் போது, சங்கீதம் 50 எனக்கு படிக்க நேரம் இல்லை, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். உன் சகோதர சகோதரிக்கு நீ விரோதமாக பேசிக் கொண்டிருக்கும் போது இவைகளெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பேன் என்று நீ நினைத்து கொண்டாயா? சங்கீதம் 50 திருப்பாடல்கள் 50 வீட்டில் போய் படித்து பாருங்கள், முழுமையாக படித்து பாருங்கள். நானும் உங்களை போல் சும்மா இருப்பேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? ஒரு நாள் வருவேன், பாம்பை போல நான் உங்களே பீறி போடுவேன், உங்களை விடுவிக்க ஒருவராலும் முடியாது. ஆண்டவர் அடிச்சா யாரால விடுவிக்க முடியுமா? கடவுள் அடிச்சா அதுல இருந்து விடுபட முடியுமா? முடியாதுங்க, முடியாதுங்க. நம்மை நாம் தாழ்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே ஒன்றும் இல்லை, ஆண்டவரே ஒன்றும் இல்லை, ஆண்டவரே இன்றைக்கு நான் மறித்தால் ஒன்றுமே இல்லை. இந்த புடவை கூட எனக்கு கட்ட மாட்டான், பழைய புடவை. ஐயோ, மண்ணுல தானே போடுறோம், எதுக்கு நல்ல புடவை கட்டுறது? இருந்தா அது யூஸ் ஆகுமே. இந்த மூக்குத்திய கூட விட மாட்டான், எல்லாமே எடுத்துக்கொள்ளுவான் இல்லைங்களா? எதையும் நீ உலகத்தில் வரும்போது எதையும் கொண்டு வருவதில்லை, போகும்போது எதையுமே கொண்டு போவதில்லை. இதெல்லாம் வசனம் நான் சொல்லிட்டு இருக்கிறதல்ல, இதெல்லாம் அந்த சங்கீதம் 50 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ ஒருவருக்கு விரோதமாக நீ விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறான், உன்னை போல நான் இருப்பேன் என்று நீ நினைத்து கொண்டாயா? கடவுள் அடுத்தபடி கேட்கிறாரு நம்மள. எடுத்தீங்களா அந்த வசனம்? எடுங்க, படிங்க. உன் சகோதர சகோதரிகளுக்கு நீ விரோதமாக, சங்கீதம் 50ல வரும் வசனம், நான் மறந்துட்டேன், படிங்க. நம் கடவுள் வருகின்றார், மௌனமாய் இருக்க மாட்டார். அவருக்கு முன்னே கடவுளுக்கு அவரை சுற்றிலும் கடுமையான புயல் காற்று, உயர் வானமலையும் பூங்குலகையும் அவரால் நம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். எவ்வளவுமா? ஒரு நிமிஷம். 21 படிங்க சிஸ்டர். இவ்வாறெல்லாம் நான் மௌனமாயிருந்தேன். எப்படி உன் சகோதர சகோதரிகளுக்கு மற்றவர்களை குறித்து நீ விரோதமாக பேசிக் கொண்டிருக்கும் போது நான் மௌனமாக இருந்தேன், நானும் உங்களை போல் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களா? நம்மளை பார்த்து ஒரு கொஸ்டின் போடுறாரு, உங்களை மாதிரி என்ன நீ நினைச்சிட்டியா? நம்மள வீட்டுல பார்த்து கேட்குவாங்க, முன்னமா யார்கிட்ட சண்டை போட்டா சொல்லுவே இல்லைங்களா, என்ன முன்ன மாதிரி என்ன நினைச்சிட்டியா? நான் வேற லெவல். எப்படி? நான் வேற மனிதன், என்னுடைய லெவல் உனக்கு தெரியாது. இது பெருமையானவர்களை பேசும் வார்த்தைகள். படிங்க பிரதர். இப்பொழுதிலிருந்தே உங்களை கண்டிக்கிறேன், உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாக நிறுத்தி. எப்படின்னா நமக்குள்ள ஒரு வியாதியை கடவுளை அனுமதிப்பாரு. எனக்கு ஒரு வியாதியை அனுமதித்தாரு, 1 மாசம் படுக்கையா படுக்க நான் பாவம் செய்திருக்கலாம். அதற்காகத்தான் இல்லை, ஆண்டவருடைய சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி கூட சில நேரத்துல நம்மளுக்கு பாடுகள் வரும். உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு. சில நேரத்துல நம்ம ஆண்டவரை தியானிப்பதற்காகவும் சில நேரத்தில் நம்மளுக்கு நோய்கள் வரும். சில நேரத்தில் நாம் செய்த பாவங்களுக்காகவும் நமக்கு நோய்கள் வரும். ஏனென்று சொன்னா, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை சரியாக செய்யாமல் இருந்து எனக்குள்ள ஒரு பெருமை இருந்ததோ என்னவோ தெரியல, கடவுள் 1 மாசம் என்ன படுக்க வச்சுட்டாரு. எனக்குள்ள அப்படிப்பட்ட பெருமை இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, படிங்க பிரதர் தொடர்ந்து. கடவுளை மறந்த பிள்ளைகளே இதை கண்டு கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களை என்ன செய்யறாரா? சிங்கம் எப்படி வருது அப்படி பீறி போட்டுடும் சிங்கம். அப்படி கடவுளை மறக்க கூடாது. கடவுளை மறந்தால் நமக்குள்ள என்ன இருக்கோ? பெருமை வந்துவிடும். அவ்வளவு போதும். உங்களை விடுவிக்க யாராலும், கடவுள் அடிச்சா யாரை விடுவிக்க முடியாது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? தாழ்ச்சி, பொறுமை நமக்குள்ள இருந்தா நம்முடைய ஜெபம்
கேட்கப்படும். Praise the Lord. Hallelujah. தானியேல் பாபிலோன் அந்த நகரத்துக்கு அவரை கூட்டிட்டு போகும்போது எவ்வளவு வருஷம் தெரியுங்களா? 15 வருஷம். அவருக்கு வாலிப மகன், வாலிபத்துல கூட இந்த டீனேஜ் இல்லைங்களா, 16 வயதுல இருந்து 15 வயதில தானியேலை பாபிலோன் நகரத்துக்கு கொண்டு போறாங்க அடிமையாக. Praise the Lord. Hallelujah. 17 வயது 70 வயது வரைக்கும் அவர் ஆண்டவரோடு அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாராம். Praise the Lord. 70 ஆண்டுகளில் அந்த ராஜாவின் அரண்மனையில் ஆண்டவர் அவரே ஒரு அதிகாரியாக வைக்கிறார். 15 வயதில் அவரை அடிமையாக கொண்டு போனது. ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் 70 வயது கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் நாம் 60 வயது 50 வயது இருக்கலாம். என்ன செய்தோம் கடவுளுக்கா? நமக்குள்ள இருக்கிற பெருமைகளே, நம்ம குடும்பத்தை வளர்க்கணும், அது செய்யணும் இது செய்யணும்னு எல்லாம் கடவுளை மறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர் 15ல இருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். ஆண்டவரே, நான் மறுபடியும் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், என் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், நாங்கள் எல்லாரும் எருசலேம் ஆலயத்தில் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தானியேல் ஜெபித்துக் கொண்டே இருந்தாரா. நம்ம இருக்கிற வயதில் எவ்வளவு நாள் நாம் ஜெபித்திருக்கிறோம்? இந்த ஆண்டுகள் உங்களுக்கு இருக்கலாம், ஒரு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், ஒரு 40 இருக்கலாம், இல்லைங்களா? எப்படியோ உங்கள் வயது இருக்கலாமானா எவ்வளவு நாள் நீங்கள் கடவுளிடத்தில் ஜெபித்தீர்கள்? என்னை, என் குடும்பத்தை, என் ஜனங்கள், என்னை இனங்கள் எல்லாரும் ஆண்டவரே விண்ணுகத்தில் வர வேண்டும், மனம் மாற்றுறதுக்கு எதுவான வார்த்தைகளை என்னிடத்தில் பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நாள் கூட நம் ஆண்டவரிடத்தில் மண்டிட்டு ஜெபிப்பதில்லை. நம் சுய காரியங்களுக்காக, சுய சிந்தனைகளுக்காக, சுய பெருமைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காகவே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அது வேணும் ஆண்டவரே, இது வேணும், இது கூட, அது கூட, இது 10ல, அது 10ல, இப்படித்தான். ஆனா தானியேல் அப்படி ஜெபிக்கலைங்கோ. என் ஜனங்கள் எல்லாம் எருசலேம் ஆலயத்தை என் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அவருக்குள்ள தாழ்ச்சி இருந்தது, பெருமை இருக்கவில்லை. Praise the Lord. Hallelujah. திருப்பாடல்கள் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். திருப்பாடல்கள் 12:3. Psalms chapter 12. கன்னடத்துல படியுமா? கீர்த்தனை 12:3. 12:3 மறுபடி படிங்க. தமிழ்ல தேன ஒழுகம் பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவரே துண்டித்து விடுகிறாரா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுறது, உங்ககிட்ட வந்தா உங்க பத்தி பேசுறது, அவங்க கிட்ட போனா அவங்க பத்தி பேசுறது, குறை சொல்றது, இதுதான் தேன் ஒழுக பேசுவது. அங்க வந்தா இவங்க பத்தி போட்டு கொடுக்கறது, இங்க வந்தா அங்க போய் அவங்க மேல அங்க போட்டு கொடுக்கறது, சென்டர்ல நான் அப்படியே நிக்கிறேன். 2 பக்கமா நான் நல்லவளா இருக்கணும். இங்கேயும் நல்ல பேர் எடுத்துக்கணும், அங்கேயும் நல்ல பேர் எடுத்துக்கணும். நான் கடவுள் அப்படி சொல்லு, அப்படிப்பட்ட நாவை ஆண்டவர் என்ன சொல்றாரா, அது அப்படிப்பட்ட உதடுகளே அறுத்து போட்டுடுறேன்றார். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் கர்த்தர் கவனித்து கேட்பாரா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. சபை உரையாளர் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. உபதேசக 7:8. நமக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது, தாழ்ச்சி இருக்கணும். அப்பொழுதுதான் கடவுள் உயர்த்துவார். சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. ஒன்றின் தொடக்கம் அல்ல பிரதர், அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல். உள்ளத்தில் பெருமை நமக்கு எப்படி? கன்னடத்துல படி. எவ்வளவுமா படிமா? அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. கேக்கல. தாழ்மைகின்தா. அப்போ நமக்குள்ள பொறுமை இருக்கணும், பொறுமை இருக்கணும். முடிவும் தொடக்கமும் முடிவும் யாரு? யாரு? அவர் தாங்கோ. நம்ம ஒண்ணும் இல்லைங்க. அது ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, தொடக்கமும் முடிவும் நீரா இருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இந்த பெருமை வேண்டாம். எனக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்ச்சி இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு சீராக்காகவும் 41 அந்த இப்ப எடுக்காதீங்க, படிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா 41ல, நீ வாழ்வது 10 ஆண்டா 100 ஆண்டா
1000 ஆண்டா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்துடுறீங்க இந்த உலகத்துல பாருங்க. 41:6 நினைக்கிறேன் அந்த வார்த்தை சீராக்காகமத்தில். நீ வாழ்வது 100 ஆண்டா, 1000 ஆண்டா, 10 ஆண்டா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன் இப்படிப்பட்ட பெருமைகள் உங்களுக்குள்ள? அப்ப நமக்குள்ள தாழ்ச்சி இருந்தா தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். தாழ்ச்சி இல்லைன்னா 10ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 41:6 நினைக்கிற சீராக்காகமம். நீ வாழ்வது 10 ஆண்டா, 100 ஆண்டா, 1000 ஆண்டா, அந்த வசனம் வரும். 41 தான் அந்த வசனம் சீராக்காகமத்துல வரும். வந்துச்சுங்க, எடுத்தீங்களா பிரதர்? ஓகே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? தாழ்ச்சி, பொறுமை. ஆனா பெருமை இருக்கக்கூடாது. பொறுமை இருக்கணும், பெருமை நமக்குள்ள இருக்கு. அகந்தை இது என்ன நமக்குள்ள இருக்க கூடாதுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. கடவுளுக்கு இணையா இருக்கும் அவர் வீண் பெருமை. 2:3. மனப்பான்மை. ஆமா. நம்ரத்தைந்தானா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் படிங்க பிரதர். மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மன தாழ்மையோடு மற்றவர்களை உங்களில் உயர்த்தவராக இருங்கள். மன தாழ்மையோடு மற்றவர்களை என்ன செய்யணுமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. மனத்தாழ்ச்சியோடு மற்றவர்களை என்ன செய்யணுமா? மற்றவர்களை உயர்த்த, மற்றவர்களை மதிக்கிறதுக்கே நமக்கு தெரியல. ஆமா, உயர்த்தவர்களாக அவங்கள கருதிருக்கலங்கோ. நம்ம பெருமைப்படுத்திட்டு எனக்குன்னா அவ பெரியவா, எனக்குன்னா நல்லா பாடிட முடியுமா, எனக்குடா நல்ல பிரசங்கம் செய்ய முடியுமா, அவன் குடும்பத்தை பாரு, அவன் குடும்பத்தை பாரு, எப்படி என் குடும்பத்தை போல வாழ்ந்துட முடியுமா? இதுதாங்க. மற்றவர்களை உயர்ந்தவர்களாக நீங்கள் மற்றவர்களை உயரமான இடத்தில் வைத்து பார்த்தால்தான் கடவுள் நம்முடைய குடும்பத்தை அப்படிப்பட்ட நிலையில் பார்ப்பார். உன் எண்ணங்களை அறிகிற கடவுள், உன் சிந்தனைகளை அறிகிற கடவுள், உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிற கடவுள் நம் கடவுள். கடவுளிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவரிடத்தில் பட்சபாதம் நீ நான் என்று கிடையாது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நான் மழையை பொழிய செய்வேன். எல்லாருமேலும் கடவுள் மழையை பெய்யுங்க, நல்ல பெய்யுங்க, கெட்டுங்க, அப்படி என்னங்க. நீங்கள் மற்றவர்களை கீழாக எண்ணாதீர்கள். ஏனென்றால் என்னுடைய சாயலாக மனிதர்களை படைத்திருக்கிறேன். நீங்கள் ஏன் பெருமை கொள்கிறீர்கள்? படைத்தவரே பெருமை கொள்வதில்லை. நமக்குள்ள ஏங்க இப்படிப்பட்ட பெருமைகள்? எனக்கு பெருமையால் தான் நம் குடும்பங்கள்லாம் வீழ்ந்து இருக்கிறது. அவங்க கார் வாங்கினா நான் கண்டிப்பா கார் வாங்கணும், ஏன் என்னால வாங்க முடியாது? அவர் சபை உரையாளர் சொல்றாரு, இது எல்லாம் என்னுடைய கருத்திலிருந்து வருகிறது. ஹalleluya, ஹalleluya. 2ஆம் அதிகாரம் முழுமையாக வீட்டில் போய் படியுங்கள். சபை உரையாளர் உபதேசக 2ஆம் அத்தியாயம், அந்த 2ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் வீட்டில் போய் ஒரு அதிகாரம் ஒரு வசனம் மட்டுமல்ல, அந்த முழு அதிகாரத்தை படிக்கும் பொழுதுதான் கடவுளுடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீ உண்ணும் ஆகாரம், மழை பெய்கிறது, எல்லாமே என்னுடைய கரத்திலிருந்து வருகிறதே, இதை வைத்து நீ ஏன் பெருமை பாராட்டுகிறார்? அந்த வசனம் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றார். அப்ப நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? தாழ்ச்சி இருந்தால் தான் நாம் கடவுளுடைய வீட்டில் போய் வாசம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. அன்னை மரியாள் தன்னை தான் தாழ்த்தி கடவுளிடத்தில் அன்னை மரியாள் தாய் ஒப்பு கொடுத்த பொழுது, இதோ உன் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும். அவர் ஒப்பு கொடுத்தார், தாழ்த்தினாங்க. அவருக்குள்ள பெருமையே இல்லை. அதற்காகத்தான் இன்னைக்கு விண்ணக மண்ணக ராக்கினியாக அவர் வான் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஹalleluya. அரசி அப்படிப்பட்ட கிரீடம், அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னா, அந்த தாயே ஒன்னை இல்லைன்னு ஒப்பு கொடுத்தப்போ நமக்குள்ள ஏன் வீண் பெருமைகள், வீண் வார்த்தைகள், வீண் பேச்சுகள், கணவன் மனைவி மத்தியில் கீழ்ப்படிதல் ஆவியே இல்லைங்க. கணவன் மனைவி மத்தியில் சமாதானமே இல்லை. இன்னைக்கு இருவர் மத்தியில் எப்ப பார்த்தாலும் சண்டை, குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது இல்லை.
நான் கடவுளுடைய சமூகத்தில் சொல்றேன், எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஐரன் போடலன்னா அந்த இப்படி பண்ணிடுவாரு, ஷர்ட் எல்லாம் பிரதர் பண்ணிட்டு இதை வச்சிடுவாரு. இப்படி நான் போட்டுட்டு போனா உனக்கு அழகா இருக்கான்னு என்னை கேட்பாரு. அதுக்கு காலையில எழுந்து 7 மணிக்கு அவரு டியூட்டியில இருக்கணும், 12 ஹவர் டியூட்டி. காலையில எழுந்து ஐரன் போட்டு சாப்பாடெல்லாம் செய்து அந்த 6:30 மணிக்கெல்லாம் அவருக்கு ரெடி பண்ணிட்டு காஃபி கையில கொடுத்து, அந்த செருப்பு கூட நான் எனக்கு வெக்க கிடையாது. அந்த செருப்பு கூட நான் இப்படி எனக்கு நான் 15 வருஷம் பெரிய வயசு எங்க வீட்டுக்காருக்கு. அந்த செருப்பு கூட நான் காலையில எடுத்துட்டு போயிட்டு இப்படி வைப்பேங்க. கடவுளுடைய சமூகத்தில் பொய் சொல்லக்கூடாது. பொய் உரையும் நாவை நான் அறுப்புண்டு போக பண்ணுவேன். டெய்லி அந்த செருப்பு கூட எடுத்துட்டு ஒரு நாள் காஃபி சூடா கொடுத்துட்டா அந்த கூட்டரஸ்ல தான் இருப்போம், அந்த ஜன்னல் மேல வச்சுட்டு இப்படி போயிடுவாரு. நான் உள்ள எதே வேலை செய்துட்டு வந்தா அந்த காஃபி அப்படியே இருக்கும். அப்பெல்லாம் போன் இல்ல, அம்மா போ காஃபி வச்சுட்டு போயிட்டு இருக்கு, ரொம்ப சூடா இருந்துச்சு, என்னால குடிக்க முடியல. அவ்வளவு தாழ்ச்சி உள்ள மனிதன். சில காரியத்தில் அவர் விட்டு கொடுக்க மாட்டார், ஆனா சில காரியத்தில் என்னை நான் அவரிடத்தில் விட்டு கொடுப்பேன். ஒரு தடவை சொல்லுவாரு, மறுநாள் அந்த வேலை நான் செய்ய மாட்டேன். இது ஏன் என்று சொல்றேன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை மறுபடி நமக்கு கிடைப்பது இல்லை. இன்னைக்கு நான் அவரை பார்க்கணும்னா முடியுங்களா? முடியாது. மனைவியை நேசியுங்கள். மனைவி இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை. ஒரு தாயால 6 பிள்ளைகள் இருந்தாலும் கூலி வேலை செய்து மற்றவர்களிடத்தில் வேலை செய்து அந்த பிள்ளைகளை வளர்க்கலாம். ஆனா மனைவி இல்லாமல் கணவன் வாழவே முடியாது. பிள்ளைகளிடத்தில் அவங்க போக மாட்டாங்க. பிள்ளைகளிடத்தில் ஒரு கிளாஸ் காபி கேட்க கூட வைக்கப்படுவாங்க. அதே மனைவி இருந்தா அதிகாரத்தோடு செய்வார்கள், அதிகாரமாக பேசுவார்கள், சண்டை போடுவார்கள், திட்டுவார்கள். அது கணவன் மனைவிக்குரிய உரிமை. இந்த மனுஷனுக்கு வேற வேலையில எப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போனா நயான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், எங்காவது கொஞ்சம் நேரம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் வீட்டுக்கு. இப்படிப்பட்ட கணவன்மார்களும் உண்டு. ஏன் தான் அந்த மனுஷன் இருக்கிறான்னு சில பேர் என்று சொல்லுவாங்க, செத்துட்டான் நல்லா இருக்கும் சிஸ்டர், ஒரே கஷ்டமா இருக்கு சொல்லிருக்கீங்களா? செத்துட்டான் நல்லா இருக்கு. செத்தா தாமா உனக்கு தெரியும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. நீ ஒரு ஆண் மகனத்தில் நீ பேசும் பொழுது பயந்து உன்னுள்ளத்தில் ஒன்றும் இருக்காது. மற்றவர்கள் உன்னை பார்க்கும் பார்வை அது வேறதாக இருக்கும். வயசாயிட்டு இருக்கட்டவங்க, என்ன கூட வயசா இருக்கு, நான் போகும்போது யாரு கூட அது போகோனா ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே உன்னுடைய சமூகத்தில் நான் செல்லுகிறேன், எனக்கு ஒரு கெட்ட பெயர். அவங்க வயசானவங்களை கூட பேசாம இருக்க மாட்டாங்க. அப்போ கணவன் இருந்தா நமக்குள்ள ஒரு தைரியமே, ஏன் கணவன் இருக்கிறான், நான் போறேன், என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார். அன்பு செய்யுங்கள், தாழ்ச்சியாக இருங்கள், ஒப்பு கொடுங்கள், மனைவியை நேசியுங்கள். மனைவி கணவன் இல்லாமல் கூட நீங்க வாழ முடியாது என்று சொன்னா அந்த நமக்கு தான் தெரியும். வாழ முடியும். அவங்க கூட யாரோ அந்த பழைய நாட்டுல சதி சககமன பத்ததி இல்லைங்களா பிரதர்? கணவன் இருந்துட்டா உடனே அவங்கள நெருப்புல குதிச்சிடுவாங்க. அந்த பாட கூட இருந்துச்சு எங்களுக்கு, சதி சககமன பத்ததி. எஸ்எல்சில இருந்துச்சு, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. கணவன் இருந்துட்டா அவங்களுக்கு மொட்டை அடிச்சு வெள்ளை புடவை கட்டி அவங்கள அதே நெருப்புல அவங்க குதிச்சிடணும், அவங்க செத்துடணும் உடனே. அப்படி இருந்துச்சு. சத்தினா மனைவி, சககமனா பத்தத்தினா அப்படி ஒரு நடைமுறை இருந்தது அந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்துல இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், நாளைக்கு டூர். எப்படி இன்னைக்கு செத்துட்ட நாளைக்கு பால், ஒரு வாரம் டூரு. ஐயோ ரொம்ப விசாராக எங்காவது வெளியே போயிட்டு வரலாம். இல்ல, இது இல்ல வாழ்க்கை. உங்களுக்குள்ள தாழ்த்தி கொள்ளுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். கணவன் இல்லாமல் வாழ்வது மிகவும் கடினம், மனைவி இல்லாமல் வாழ்வது அதை காட்டிலும் மிகவும் கடினம். அருமையான பிள்ளைகளை, தாழ்ச்சி நமக்குள்ள இருந்தா கடவுள் நம்மை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரங்களை தட்டி பாடுவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பது உங்க கிருபைதான், நான் நினைப்பது உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானையா, நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானையா.
உங்க கிருபை இல்லாமே வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாமே வாழ தெரியாதையா. அவருடைய கிருபை இல்லாமல் வாழவே முடியாதுங்கோ. அவர் கிருபை இல்லாம நமக்கு வாழவே தெரியாதுங்கோ. அப்ப நமக்குள்ள என்ன இருக்க வேண்டுமா? தாழ்ச்சி இருக்க வேண்டும். Praise the Lord. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. 1 பேதுரு 5:5. இளைஞர்களே நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். தாழ்நிலையில் உள்ளவருக்கு கடவுள் என்ன காட்டுறாரு? கடவுளை முதிய இளைஞர்களே, முதியவர்களே, நீங்கள் என்ன செய்யணுமா? அவர்களுக்கு பணிந்தீர்கள். இன்றைக்கு பிள்ளைங்க அப்பா அம்மாவை மதிக்கிறாங்களா? இல்லைங்க. இளைஞர்கள் எல்லாம் நிறைய குடும்பத்துல மதிப்பதில்லை. நிறைய குடும்பத்துல நம்ம மதிப்பில்லை. செருக்குற்றரை ஒருவர் தாழ்ந்து இருக்கிறார் என்று சொன்னா இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யற தெரியுங்களா? ஒரு சொந்த கார் இடத்துல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். யாரோ ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, நம்ம வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நீங்க நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிந்திருந்தால் நமக்கு தான் அந்த முதல் இடம். திமேத்தியில சொல்றாரு, நீ நல்ல ஆபரணங்களை அழிந்து நல்ல பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு இருந்தா நம்மளுக்கு சிஸ்டர் வாங்க உட்காருங்க வாங்க. அதே நம்ம ஒரு கந்தலாய் ஒரு நல்ல ஒரு ஆடை இல்லாமல் ஏதோ ஒரு பழைய புடவை கட்டிட்டு நல்ல நகை எல்லாம் ஏதோ நமக்கு தெரிஞ்சது ஒரு ஓல்டு கோல்டு ஒரு போட்டுட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்படிங்களா சிஸ்டர், இங்க வேறு ஒருத்தர் வராங்க, கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க, அவங்களுக்கு இடம் வேணும். சொந்த காரத்தை கூட இன்ட்ரடியூஸ் பண்றது இல்லைங்க நிறைய பேரு. நான் அதை அனுபவித்து இருக்கிறேன். இப்ப எல்லா இடத்துல வாங்க ராணி சிஸ்டர் முதல் இடம் கொடுத்தாலும் அந்த நாட்களிலேனே அந்த கடைசி இடம் தான் எனக்கு கொடுப்பார்கள். என்று எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றே இல்லைங்க எனக்கிட்ட. கடைசி நான் இப்ப போனா கூட கடைசியில தான் உட்காருவேன். முதல் இடத்துல நான் உட்காருவதே இல்லை. அவங்களாய் கூப்பிட்டா தான் நான் போய் அமருவேன். இல்லைன்னா 5, 6, ஒரு 10 பெஞ்சு தள்ளித்தவங்க ஐயோ ஏன் ராணி சிஸ்டர் அங்க உட்காந்து இருக்கிறாங்க, கூட்டிட்டு வாங்க இங்க. இல்லைங்க, நம்மளை இன்ட்ரடியூஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா இகழ்ச்சியா இருக்கிறவர்களை நாம் மதிக்க வேண்டும். நமக்குள்ள தாழ்மை இருக்க வேண்டும். பட்டு ஆடை ஆபரணங்களை அணிந்தவர்களுக்கு ஐயோ இவங்க எங்க சொந்தக்காரு, இவங்க சிஸ்டர் எங்க சொந்தக்காரு, அண்ணா இவங்க எங்க சொந்தக்காரு, எங்க மாமா மகோ, எங்க அத்தை மகோ, அதை நீங்க ஒன்னா இல்லாத போங்க. அவங்க கிட்ட நம்மள யாருன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒண்ணே இல்லையே. ஆனா கடவுள் அப்படி இல்லைங்க. நம்மை படைத்தவர், நம்மை உண்டாக்கினவர், சகலத்தை நமக்காக கொடுத்தவர். இந்த உலகத்தை நீ சொத்துக்களை சேர்க்க வேண்டாம், அது புழு தின்றும், எல்லாம் அற்று போகும். ஆனா விண்ணகத்தில் உன் சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். என் பிதாவின் இல்லரிடத்தில் அநேக இல்லறங்கள் உண்டு, உங்களுக்காக நான் இடத்தை ஆயத்தம் செய்கிறாங்க. பொண்ணு பொருள் சமாதானம் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்குவாங்க. அப்படி அங்க இருக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்ச்சி, பொறுமை இருக்கணும். மாதா கோயில ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போதுங்க பிரதர், என்ன அந்த கொய்யர்கிட்ட போய் உட்காந்து நீங்க ஃபாதர் டவுனிக்க கோயிலுக்கு கூப்பிட்டாரு. ராணியம்மா நீங்க வாங்க, சேக்ரட் ஆட்ல அவர் வரப்போது. சகாய்நாதன் ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் சேக்ரட் ஆட்ல இரவு ஆராதனை 2001 ஸ்டார்ட் பண்ணார். அதுல இருந்து இதுவரைக்கும் போய் கொண்டு இருக்கிறேன். ஃபாதர் பார்த்துட்டு நீ இது இங்க வாமா மாதா கோயிலுக்கு. மாதா கோயில்ல போயிட்டு அந்த முதல் வரிசையில 3வது பெஞ்சில் அந்த கொய்யர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற சிஸ்டர் ஏந்திருங்க யார் நீங்க ஏன் இங்க உட்காருறீங்க? உங்களுக்கு இங்க எல்லாம் இடம் கிடையாது, நீங்க போய் பின்னாடி இங்க எல்லாம் பாடுறவங்களுக்கு தான் இடம், உங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது. நான் ஒண்ணுமே பேசலைங்க. ஃபாதர் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். என் பாட்டுக்கு போயிட்டு நான் அங்க பின்னாடி அமர்ந்தேன். ஃபாதர் ஆல்டர்ல வந்தப்ப கையாட்டி கூப்பிட்டாரு, அந்த அம்மாவை இங்கே உட்கார வைக்கோ. பிரைஸ் தி லார்ட். இங்கே உட்காருங்க. இதுவரைக்கும் கடவுள் எல்லா ஆலயங்களிலும் மாதா கோயில நான் இது கடவுளுக்கு மகிமையாக சொல்வேன். ஆல்டர்ல நெல்லி கடவுள் எல்லாம் அந்த பெரும்பாலோட என்ன சர்ச்சஸ்ல கடவுள் என்னை நிற்க வைத்தார் என்று சொன்னா நான் என்னை முழுமையாக கடவுள் எடுத்து கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் தான் தாழ்த்தினங்க, நிறைய இல்லை, கொஞ்சம் ஆண்டவரே
எனக்கு ஒரு இடத்தை தாரும் சுவாமி, புகழ்ந்து மை ஆராதிக்க வார்த்தையை சொல்ல ஒரு இடத்தை தாரும் என்று சொல்லி எவ்வளவோ நாள் நான் அழுது இருக்கிறேன். மற்றவர்களை பார்த்து ராஜ்பால் பிரதரு, சம்பத் பிரதர், இவங்க எல்லாரும், சுந்தரமூர்த்தி, மார்ட்டின் பிரதர் செவிக்க போது எனக்கு ஒரே ஆசை, அந்த இடத்தில் நான் நிற்க வேண்டும். இவங்களை போல நான் எப்போ பிரசங்கிப்பேன் சொல்ல மாட்டேன். ஆனா உள்ளத்துல ஒரு வாஞ்சை இருந்தது. இருதயத்தின் வாஞ்சையை கடவுள் நிறைவேற்றுவாரா? அப்போ நம்ம அவமானப்படுத்தினா நம்ம வெட்கப்படக்கூடாதுங்க. கடவுள் நம்மை ஒரு நாள் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு கடவுள் எப்படியாக இருக்கிறாரா? நான் துணையாக நிற்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு எக்காலம் துணையவர்க்கு தனிமையாதே எனக்கு நீரே என்னை காப்பது பிள்ளைகளுக்கு நான் துணையாக நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. திருப்பாடல்கள் 18:27. ஒரு 5 நிமிஷம் இருக்கு, நம்ம சீக்கிரமா. திருப்பாடல் 18:27. நமக்குள்ள தாழ்ச்சி இருக்கணும், பெருமை வேண்டாம். 18:27 கீர்த்தனை 18:27. சாம்ஸ் 18:27. இல்ல படிங்க படிங்க. 18:27 விளக்குக்கு என்ன செய்யறாரு ஆண்டவரு? ஒளியை. தாழ்ச்சி என்னும் விளக்கு நமக்குள்ள எரிய வேண்டும். தாழ்ச்சி என்னும் விளக்கு நமக்குள்ளே எரிய வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். அதே திருப்பாடல்கள் 101:5. கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து படிச்சா நல்லா இருக்கும். திருப்பாடல்கள் 101:5. சாம்ஸ் மறைவாக படிப்போரை நான் ஒழிப்பேன். பாருங்க என்ன சொல்றாரு? மறைவாக படிப்போரை நான். சிசை எடுத்தீங்களா? 101:5. தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக படிப்போரை நான் அழிப்பேன். பாருங்க, கண்களில் இருமாப்பா. இப்படி பாக்குறது எப்படி? பார்த்துட்டு பார்க்காம போயிடுறது. அவங்கள பாக்குவோம், நம்ம அவங்கள பாக்குவோம், ஆனா அவங்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி தெரியக்கூடாது. ஏன்னா செருப்புச்சொருவோ பழித்து பேசுவது, மற்றவர்களை பழிப்போரே, மேட்டிமையான கண்களே, மற்றவர்களை மதியாதவரை கடவுள் என்ன செய்யறாரா? அழித்து. என்ன வசனம் படிச்சுங்க பிரதர்? மற்றவர்களே மறைவாக படிப்போரே நான் என்ன செய்யறாரா? ஒளிச்சிடுறார் கடவுள்.
மற்றவர்களை கேவலமா பேசுறதுங்க. இதுதான் பழித்துரைப்பது. கண்களில் இருமாப்பு உடையோரே உள்ளத்தில் ஒரு பெருமைங்க. அவங்க கிட்ட என்ன நான் பேசுறது, அவங்களுக்கு தேவையா? அவங்க என்கிட்ட பேசட்டும். அவங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட பேசிட்டோங்க. நான் ஏன் போய் பேசணும்? அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அப்ப உள்ளத்துல என்ன செருக்கு, நான் என்ற அகம்பாவம். அவங்க என்கிட்ட பேசட்டும், நானாய் போய் பேச முடியாது. எனக்கு நான் ஒரு பெரிய ஆள் தெரியாது. நம்மளை பார்த்தோனைக்கு அவங்க தெரியும் நம்ம எப்படி வந்திருக்கிற, ஒரு துக்கத்தோடு இருக்கிறவன. அதுக்குதான் கடவுள் அவளை அப்படி வச்சிருக்கிறது. அதுக்குதான் அவனை அப்படியா கடவுள் வச்சிருக்கிறது. பெத்தியா என் கண்ணுக்கு கரெக்டா என் கண்ணு எதிர்க்க கடவுளு காட்டிட்டாரு. என் கண்ணு எதிர்க்க அவங்களை விழ வச்சுட்டாரு. பெத்தியா என் கண்ணு எதிர்க்க அவங்க விழ வைக்கலங்க. அவருடைய கண்களில் அவர்களுக்காக தயவு இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அவருடைய கண்களில் நம்மேல் தயை இருக்கிறபடியினால் கடவுள் வெறுமையாக வந்தார். நான் இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. கண்களில் ஏன் மேட்டிமை? அப்படியே கண்களிலேயே செய்க காட்டு, நீ வா பின்னால வந்துட்டு நான் போயிடுறேன். அவங்கள பேசாத, அவங்க கூட பேசக்கூடாது. செய்யுமா செய்யுமா செய்யறமா செய்யறோம். சில டைம்ல செய்யறோம். நான் செய்திருக்கிற அதை வைத்துதான் நான் சொல்றேன். நான் செய்யறேன், அதற்காகத்தான் சொல்றேன். செய்திருக்கிற இப்ப இல்லைங்க, இப்ப இல்லை. அப்படியெல்லாம் இருந்தது. கடவுளுடைய வார்த்தை படிப்பதற்கு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நானும் கூட இருந்தேன். தன் பாவங்களை அறிக்கையிடாத மனுஷன் வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கடவுளிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவான். அப்போ நம்ம பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். சாமி நான் பாவிதான். நல்ல கல்வன் என்ன சொன்ன, ஆண்டவரே நீ வரும் பொழுது என்னை நினைத்திரள ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று ஒப்பு கொடுத்த. அப்போ அந்த மீட்டிமையான கண்கள், மற்றவர்களை பழித்து பேசுவது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க, நம்ம பிள்ளை நல்ல வாழலன்னு வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைங்க ஏதோ நல்ல வாழல, ஏதோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரிவினை வந்துச்சு, வாலிப பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஏதோ ஒரு பையன் கூட பேசிட்டாங்க, பொண்ணு பேசிடுச்சு, நம்ம பின்னால எவ்வளவு பேசுவாங்க தெரியுங்களா? அதெல்லாம் நான் என் பெண் பிள்ளைகள் எனக்கும் இருக்க, நானும் அனுபவிச்சிருக்கேன். எவ்வளவு பேசுவாங்க தெரியுங்களா? எவ்வளவு கேவலமா பேசுவாங்க தெரியுங்களா? கடவுள் சொல்றார், அப்படி நீங்கள் பேசாதிருங்கள், உங்களை நான் அழித்து விடுவேன். வேண்டாம் வேண்டாம், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள வேண்டாம். நான் கடவுளுடைய மகள், நான் கடவுளுடைய மகன், எனக்குள்ள தாழ்ச்சி இருக்க வேண்டும். இன்றைக்கு அவருக்கு, நாளைக்கு எனக்கு. இப்படிப்பட்ட நினைவு சிந்தனை நமக்குள்ள இருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஹalleluya. ஒரு வசனம் மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் இல்லை. ஆனா எனக்கு இந்த வார்த்தைகளை ஏன் என்று சொன்னா, வார்த்தைகளை முத்துகளை பார்க்கிலும் நிலையேற பெற்றது. ஹalleluya. நீதிமொழிகள் 3:34, நீதிமொழிகள் 3:34 சீக்கிரமா எடுத்து படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 3:34. தாழ்நிலையில் செருக்குற்றோரே கடவுள் தாழ்ந்தவருக்கு தான் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? ஹalleluya. உனக்கு சொத்து இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், நீ பெரிய ஊழியக்காரியா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், பெரிய பாடகராக இருக்கலாம், நீங்கள் பெரிய வேலைகள் செய்திருக்கலாம், பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், நீங்கள் மாளிகை கட்டி இருக்கலாம். ஆனா கடவுள் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய கிருபை நம்மேல் இருந்தால் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனம் மறுபடி படிக்கிறேன். மீகா 6:8, மீகா 6:8, பழைய ஏற்பாட்டுல மீகா 6:8 படிங்க பிரதர். 6:8. ஓ மானிடா மறுபடி படிங்க. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கிறாரே, இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் ஒரு கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுதல்ல எதை அவர் உங்ககிட்ட ஆண்டவர் எதை கேட்டாரு? நான் உன்கிட்ட என்னப்பா கேட்டுட்டேன்,
அவர் சொல்றாரு, உன் மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், உன்கிட்ட நான் என்ன கேட்டுட்டு, அவர் பாருங்க அந்த கொஸ்டின் அழகா செய்யறாரு. மறுபடியும் அந்த வார்த்தையை படிக்கிறீங்களா? ஓ மானிடா, ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரு. கடவுள் காட்டி இருக்கிறாங்க இல்லீங்களா? தெரியுமா? கவனிக்கிறீங்களா? கடவுள் சொல்றாரு, உனக்கு நல்லது எது கெட்டது என நான் உனக்கு காட்டி இருக்கிறேனே. நேர்மையை கடைபிடித்தலையும், நல்லதே நேர்மையை நீ கடைப்பிடி, கோணலும் ஆளலுமான வழியில் நீ செல்லி எதையும் பெற்றுக் கொள்ளாதே. நல்லது எது எனக்கு உனக்கு தெரியும். இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும், இரக்கம் கொள்வதில் மற்றவர்களிடத்தில் இரக்கம் காட்டுங்க. பெருமை பாராட்டுகிறீர்கள், நான் அப்படி இப்படினால பெருமை பாராட்டுகிறீர்கள். கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு, துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அன்பை காட்டுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற பணமோ சொத்தோ உங்களுக்கு இருக்கிற பட்டமோ அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். நல்லது நல்ல வார்த்தை பேசுங்க, அன்பான வார்த்தை பேசுங்க. கஷ்டத்துல, அவங்க துன்பத்துல, அவமானத்துல, நோயில என்ன இருக்கிறாங்க, 2 ஆறுதலான வார்த்தை, 2 ஆறுதலான வார்த்தைங்க. உங்ககிட்ட இருக்கிற சொத்தை அவர் கேட்கலங்க, அவங்க கேட்கல. நல்லது பேசுங்க, நான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேனே, நல்லது என்ன சொல்லி இருக்கிறேனே, ஏன் நீங்க சொல்லாமல் இருக்கீங்க? உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து இருக்கிறார், நல்லது எது தீயது என்ன கற்று. மற்றவர்களுக்கு மறைவாக நீங்கள் பேசாதிருங்கள். இது எல்லாத்த பெருமைங்க, நமக்குள்ள இருக்கிற பெருமை. நல்லது எது உங்களுக்கு காட்டி இருக்கிறேனே. இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும், உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? வேற என்னங்க ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கின்றாரு? உங்ககிட்ட இருக்கிற பொண்ணு கொடுமா, உங்ககிட்ட இருக்கிற பணம் கொடுமா, உங்ககிட்ட இருக்கிற பெருமையில எனக்கு கூட ஆண்டவர் கேட்கிறாரா? இல்லைங்க. நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா கூட ஆண்டவர் சந்தோஷம் ரெட்டத்தினியாக திருப்பி கொடுப்பார். ஆனா கடவுளுக்கு முன்பாக அதை தாழ்ச்சியோடு கொடு. மற்றவர்கள் பார்க்கும்படியாக எடுத்துன்னு போய் கொடுத்ததுக்காக, நான் கோயிலுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன், நான் கோயிலுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தேன், கொடுப்பது நல்லது. ஆனா எந்த உள்ளத்துக்கு கொடுக்கிறாய் என்று கடவுள் விண்ணகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். நீ மற்றவர்களுக்கு ஒரு 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 சாப்பாடு கொடு, ஒரு சாப்பாடு வாங்கி கொடு. 10 பேர் பாக்குற மாதிரி இல்ல, யார பார்க்காத மாதிரி கூட, நான் உன்னுடைய தூய உள்ளத்தோடு அவர்களுக்கு பகிர்ந்து கொடு. அவர் சொல்ல, எதுவுமே உன்னிடத்துல நான் கேட்கலையே, நல்லது எது கெட்டதுன்னு எல்லாம் உனக்கு தெரியும். அப்போ மனத்தாழ்ச்சி நமக்குள்ள இருந்தா கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாரா? பிரைஸ் தி லார்ட். நோயாளிகளை போய் சந்தியுங்க, கவனிங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்களா, அவங்கள போய் பாருங்க. நீங்க பணம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, சமாதானத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சமாதானத்தை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் கடவுள் நம்மிடத்திலிருந்து கேட்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்திருப்போம். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, அது கொடுக்க நேரம் இல்லாதபடியினாலே எல்லோரும் எழுந்து நின்று நாம் கடைசி இந்த ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது சாட்சி சொல்றீங்க, 2 நிமிஷத்துல சாட்சி. நீங்க கூட ஒரு சாட்சி சொல்றீங்க, சாட்சி சொல்றீங்க, சாட்சி சொல்லிடுங்க. கடைசி ஜெபம் நோய் விட்டுறதுக்காக, நோயில் இருக்கிறவங்களுக்கு, வியாதி இருக்கிறதுக்காக அண்ணன் தெரிவிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் உட்காருங்க. போன மாதத்துல என்னுடைய வயது இது மறக்க முடியல, இது மறக்க முடியல. மைக் எலும்பு இது, அதனால டாக்டர் இது பிசப்பர் வீட்டுல எல்லாம் போய் அட்மிட் பண்ணிடு, நானே வந்தா வரேன், இல்லைன்னா செத்து கழிவு அப்படின்ட்டாங்க. சரி, மோந்திரம் மோந்திரம் இதெல்லாம் தாலியெல்லாம் அவுத்து கொடுத்தேன். வந்தா வரேன், இல்லை போட்டுட்டேன். சரி, என்னடா சொன்னான்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் ஆட்டோம். சரி, எங்கம்மா இருக்கு, எங்க அட்மிட் பண்ணிடுவோம் சார். எங்கம்மா இருக்கு, ஓகேன்னு சொன்னாங்க, இந்த இருந்தாலும் வந்து முடியாது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்தோம், அப்படிதான் இருந்துச்சு. சார் தெரியும், மறுபடியும் நோடு சார், இது அப்படியே இருக்கு. சரி, எக்ஸ்ரே எடுத்தோம். எக்ஸ்ரே எடுத்தோம். இது எடுத்தோடனே எலும்பு கொஞ்சம் ஏதோ நாவல், அப்புறம் கேப் அவங்க கொடுப்பாரு, ஒரு மாதம் கொடுப்பாரு. அப்புறம் பால்ராஜன் அப்புறம் போட்டேன், அப்புறம் பிசட்டேன். அதை கொடுத்து கொடுக்க ஒரு 10 நாள் சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. போன வாரத்துல திடீர்னு எங்க பேரண்ட் என்ன எலிக்காய் தாத்தா வா, என்னை கோயிலுக்கு போ, அவன் பூசோதிக்கு போனேன்.
சரி வரணும் இப்படி வந்து யூட்டன் திருப்பி திருவாங்க. நான் கரெக்டா தான் வந்தேன், வந்து கொஞ்சம் நிக்க கூட இல்லை, மெதுவா தான் எவனும் வந்தவங்க தடான்னு அடிச்சுட்டேன். இந்த பாருங்க உங்க அடிபட்டு 14 நாள் ஏஞ்சிக்க முடியல. இருந்தாலும் இவர் வர சொல்லிட்டாரு போன வாரம் வர முடியல, இந்த வாரம் எங்களுக்கு எது சொல்லிட்டாங்களோ நான் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு ஆர்வம். அவன் கிறிஸ்தவர் அன்றையில வாசிங்க ஒரு நானே மாற்றேன். அது கிடையாது. இன்னொரு என்ன விஷயம்னா ஆண்டவருக்குள்ள ஜபம் பண்ணும்போது ஜபம் மாலை ஜபம் சொல்லும்போது நான் நட்பு ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரை நான் இன்னைக்கு என்ன சொல்லுவேன், சிஸ்டர் சொன்ன வார்த்தைக்கு நான் என்ன சொன்னேன், ஆண்டவரை இன்னைக்கு பாவக்காரி என்னன்னு சொன்ன பாவம் அந்த ஊதாரி போயிட்டு நான் ஆண்டவருக்கு நான் சொல்லிருக்கேன். அதுதான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாது, என்ன மெசேஜ் எனக்கு தெரியாது. ஆண்டவர் கேட்கும் போது அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னோட தாய்மாரா அந்த பாடம் இந்த ஊதாரிகள் சட்டைக்கு சூடப்படாத இது எப்படி ஆண்டவரா சொல்லிட்டு இது ஒரு வார்த்தை மரியே வாழ்க. என் குடும்பத்துல எவ்வளவு ஆண்டவர் நல்லதே செஞ்சிருக்கிறாங்க. நான் அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சேன், ஆனா வைக்கல. கேட்ட அவரை மக இது மாதிரி வீட்டு வச்சுட்டு கட்டுறமா, ஒழுகுதுமா, படுக்க முடியாது, நீ கட்டுமா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க 3 நாள்ல இந்த ஆலி செய்யறீங்க, 3 நாள் கட்டி கொடுக்குறாங்க.